ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரிஸ் வித் ராம். ஸோ இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திகிலான ஹாரர் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த ஹாரர் ஸ்டோரி எதை பத்தினது அப்படின்னா, முனி அப்படிங்கிறத இந்த முனி அப்படிங்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய படங்கள் பார்த்துருப்போம். முனி பார்ட் 1, 2, 3 அப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம அது முனி ரிலேட்டடாக தான் பார்க்க போறோம். முனிலே ஸ்பெஷலான முனி, அது என்ன ஸ்பெஷலான முனி அப்படின்னா, செம்மீன் சாப்பிட்ற முனி, செம்மீன் முனி அப்படின்னு சொல்லி ஒரு புதுசான ஒரு முனியை பற்றி நம்ம தான் புதுசாக இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த செம்மீன் முனி அப்படிங்கிறது எங்கே நடக்குது, இந்த செம்மீன் முனி பரவலாக எங்கே பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெல்டா மாவட்டங்களில் தான் இது பரவலாக இந்த மாதிரியான முனி கதைகள் அப்படிங்கிறது பேசப்படும். ஸோ நம்ம பார்க்க போகிற இந்த கதையும் டெல்டா மாவட்டங்கள்ல தான் நடந்த ஒரு கதை. ஸோ சென்னல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம், சென்னல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தில் முழுக்க முழுக்க எது பிரதான விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெல் பயிர் தான் பிரதான விவசாயம். இங்கே அதிகமாக இங்கே விளையக்கூடிய இந்த நெல் பயிர்கள் இருக்கு இல்லையா, இந்த நெற்பயிரில் உள்ள சுவையானது ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பரவலாக அந்த பகுதி மக்களால் பேசப்படுறாங்க. ஸோ அது எப்படி அந்த நெற்பயிருக்கான அந்த சுவை வருது அப்படின்னு சொல்லி நம்ம அதை விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நெற்பயிருக்கு தேவையான அந்த பாசன வசதிகள் வர்றது ஒரு பெரிய கண்மாய். அந்த கம்மாயிலிருந்து தான் அந்த நெற்பயிர் அந்த அந்த ஊரில் உள்ள நிலங்களுக்கு பாசனங்கள் நடைபெறுது அப்படிங்கிறதுனால அந்த அந்த நீர்னாலையும் அந்த கண்மாயில் இருக்க செம்மீன்கள் அப்படிங்கிறது அந்த பகுதியில் அந்த கண்மாயில் மட்டுமே நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செம்மீன்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், செம்மீன்களாக அந்த கண்மாயில் நிறைஞ்சிருக்க அந்த செம்மீன்கள்னாலையும் அந்த தண்ணியோட அந்த தன்மையினாலையும் இந்த பயிருக்கு இவ்வளோ ஒரு சுவை தரக்கூடிய இந்த செந்நெல் பயிர் ரொம்ப சுவை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி இன்னைக்கு நம்ம கதையில் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்னல்லூர் கிராமம், அந்த சென்னல்லூர் கிராமத்தில் நடந்த ஒரு விஷயம் தான் இது. ஸோ எப்படி இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்னல்லூர் கிராமத்தில் இருக்க ஒரு தம்பதி தான் மருதன் மற்றும் மயிலா. இந்த மருதன் மயிலா பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கல்யாணமான தம்பதிகள். கல்யாணமாகி ஒரு மாத காலங்கள் தான் ஆயிருக்கும். இந்த மருதனோட நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுப்பன் மற்றும் மாணிக்கம். இந்த 3 பேரும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இவங்களோட பிரதான தொழில், அந்த மக்களோட பிரதான தொழில் என்ன அப்படின்னா, நெல் விவசாயம் பண்ணுறது தான் பிரதான தொழில். ஸோ பகல் நேரங்களில் நெல்லுக்கு தேவையான நெல் வயல்களுக்கு தேவையான பராமரிப்புகளை செஞ்சாலும், இரவு நேரங்களில் கண்மாய்கள்ல இருந்து இவங்களுக்கு தனிப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் அந்த கண்மாயை தான் பயன்படுத்துறதுனால இவங்க பிரத்யேகமாக இந்த 3 நண்பர்கள் இரவு நேரங்களில் தான் இரவு நேரங்களை சூஸ் பண்ணி இரவு நேரங்களில் தான் அந்த தண்ணி பாய்ச்சறதுக்காக இரவு நேரங்களை தேர்ந்தெடுத்திருக்கு போகிறது வழக்கம். ஸோ வழக்கம் இந்த 3 நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரங்களில் தண்ணீர் பாய்ச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி ஒரு நாள் இவங்க தண்ணி பாய்ச்ச போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இரவு கிளம்புறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இரவு நேரத்தில் வேட்டையாடி அங்கே சாப்பிட்றது அப்படிங்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நாள் இவங்க ஒரு நைட்டு இந்த மாதிரி தண்ணி பாய்ச்ச போகிறாங்க. தண்ணீர் பாய்ச்ச போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், சுப்பன் சொல்கிறாரு, இன்னைக்கு வேட்டை நல்ல வேட்டையாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு நம்ம நல்ல அருமையான இரவு சாப்பாடை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப சுப்பன் சொல்றது சரி, அதுக்கு மாணிக்கம் இன்னைக்கு வேட்டை கிடைச்சதுனா தானே நமக்கு அது இது பண்ண போறோம், அதனால பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் பில்டப் ஆகிட்டு அந்த கண்மாய்க்கு சேர்ந்துடுறாங்க. ஸோ கண்மாய்க்கு சேர்ந்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த நீர்வரத்து தேவையான அந்த தூம்பு குழிகளை எடுத்து விட்டுட்டு நீரை பாய்ச்சறதுக்கு தேவையான வாய்க்கால்கள்லாம் சரி பண்ணி வச்சுட்டு நீரை பாய்ச்சறதுக்கு சரி பண்ணிட்டு நீரை பாய்ச்சறதுக்கு தண்ணீரை திறந்து விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தண்ணீர் பாய்ச்சற வரைக்கும் அவங்க இந்த வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இரவு முழுக்க சுற்றிருக்காங்க. சுற்றும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா வேட்டை எதுவுமே கிடைக்கல. வேட்டை எதுவும் கிடைக்காம இருக்கவும் சரி என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு நமக்கு வேட்டை எதுவுமே கிடைக்கல, இன்னைக்கு நமக்கு கொண்டு வந்த சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க கொண்டுட்டு வந்த இரவு சாப்பாடை மட்டும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்படி இதே மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அடுத்த தண்ணீர் பாய்ச்சல் முறை வருது. அவங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சலுக்கு தேவையான அடுத்த முறை வரும்பொழுது சரி தண்ணீர் பாய்ச்ச போகலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு நாள் கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அன்னைக்கு போய் சேரும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப மழை அதிகமா அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப தீவிரமான மழை வந்துருக்கு. ஸோ
ஸோ மழை வந்தோன்னே என்ன ஆயிடுது அப்படின்னா பயிர்கள்லாம் அந்த பயிர்கள் வந்து நிரம்பிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக போய் வடிகாலை மட்டும் வெட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த நெற்பயிரோட வடிகாலை மட்டும் வெட்டிட்டு தண்ணீர் வந்து நிரம்பிடுச்சுன்னா கூட வலிஞ்சு வேற பக்கம் போகிறதுக்காக வடிகாலை மட்டும் வெட்டிட்டு சரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மருதன் மட்டும் தன்னோட வயலில் வெள்ளத்தோட பாதிப்பு எவ்வளோ இருக்குது, அதாவது மழை பெஞ்சு முதல் நாள் நைட்டு வந்து மழை பெஞ்சிருக்கு. அடுத்த நாள் காலையில் மருதன் வந்து போய் வயல்வெளிகளை பார்க்கறதுக்காக போகிறாரு. போகும்பொழுது கண்மாய் கரையோரமாக போகும்போது பார்த்துருக்காரு, அந்த கண்மாயில் வந்து நிறைய செம்மீன்கள் வந்து இந்த முறை அதிகமாக இருக்க மாதிரி, அதோட செம்மீன்களோட புழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த முறை அதிகமாக இருக்குது. உடனே அவர் கண்ணில் என்ன பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் செம்மீன்கள் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி மயிலா ஒரு முறை வந்து மருதன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது அதை பார்த்தோன்னே. ஸோ மருதன் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா மயிலா சொன்ன அந்த ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வரும். நம்ம வந்து மயிலாவை வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு தோணுது. அதனால மயிலா கேட்ட மாதிரி அந்த செம்மீனை பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு நம்ம வரும்பொழுது வந்து இந்த தண்ணீர் பாய்ச்சணுங்கிற தேவை இருக்காது, ஏன்னா இப்போதான் மழை பெஞ்சிருக்கு. அதனால தண்ணீர் பாய்ச்சணுங்கிற தேவையில்லை, மீன் பிடிக்கிறதுக்காக நைட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில இருந்திருக்காரு மருதன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிடுறாருன்னா மருதன் போய் தன்னோட ஃப்ரெண்டு சுப்பன் கிட்டையும் மாணிக்கத்துக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க. சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா மாணிக்கம் சொல்றாரு, சரி தங்கச்சி ஆசைப்பட்டுருச்சு, நம்ம வந்து கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு வேட்டைக்கு போவோம், வேட்டைக்கு போயிட்டு அதை செஞ்சு பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் சொல்றாரு. உடனே சுப்பன் சொல்றாரு, அப்ப சரிப்பா நானும் வரேன், என்னையும் கூட்டுக்கங்க. சுப்பன் சொல்றாரு, என்னோட களத்து மேட்ல பரி இருக்கு. பரி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மீன் பிடிக்கிறதுக்கு உதவுற ஒரு சாதனம். பரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓடுற தண்ணியில குறுக்கால அந்த ஒரு செட்டப் இருக்கும். பரியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாய்க்கால்ல தண்ணி ஓடும்பொழுது குறுக்கால பரியை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மீன் பிடிக்க சாதனத்தை உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னா வர்ற மீனுங்க அதுக்குள்ள உள்ள போகும், ஈஸியா உள்ள போகும், வெளியில வர முடியாது, அதுக்குள்ளே தங்கிரும். ஸோ வந்து ஈஸியா மீன் பிடிச்சிடலாம். அந்த செட்டப் என்கிட்ட இருக்கு, நீங்க அதை நான் போய் எடுத்துட்டு வந்துட்டோம்னா நைட்டு போய் நம்ம பரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. போயிட்டு அந்த தண்ணி வாய்க்கால கண்மாயிலேருந்து வெளியேற தண்ணி வந்து மழையினோ காரணத்தினால மழை அதிகமா பெஞ்சது முதல் நாள். ஸோ அதனால வந்து கண்மாயில வந்து வெளியேற தண்ணியில வந்து நிலத்துக்கு போய் பாயும். இந்த நிலத்துக்கு பாயிற தண்ணியில வழியா அந்த வாய்க்கால்ல போய் அந்த மீனை அந்த பரியை செட் பண்ணிடுறாங்க. செட் பண்ண உடனே என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டு போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க மற்ற வேலைகளை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்குறாங்க, மீன் எதுவும் வந்து இறக்கத்து மீன் எதுவுமே வந்து மாட்டலை. இதுல வந்து மீன் பிடிக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்க்காலில் பரி வச்சு மீன் பிடிக்கிறதுல 2 வகை இருக்கு. இறக்கத்து மீன், ஏத்துத்து மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இறக்கத்து மீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி போற ஃப்ளோலே மீன் போய் போற ஃப்ளோலே போய் அந்த பரிக்குள்ள போய் சிக்கிக்கிறது வந்து இறக்கத்து மீன். ஏத்துத்து மீன் அப்படின்னா தண்ணியை எதிர்த்து மேல ஆப்போசிட்டா போற அந்த மீன்கள் வந்து ஏத்துத்து மீன் சொல்லுவாங்க. எப்பவுமே இறக்கத்து மீனை காட்டிலும் ஏத்துத்து மீனோட சுவை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது எல்லா வகையிலுமே நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா கூட தெரியும். ஏத்துத்து மீன் ஒரு குறிப்பிட்ட தூரம் டிராவல் பண்ணி தண்ணியை எதிர்த்து ஒரு மீனை போற மீன்களோட சுவை வந்து ரொம்ப அபரிதமா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சாலமன் மீன்கள் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தண்ணியை எதிர்த்து தான் போகும். அந்த மீன்களோட சுவை வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த செம்மீன்களும். மழை அதிகமா பெஞ்சதுனால கண்மாயில இருந்த அந்த செம்மீன்கள் என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா வயல்வெளிகள் உள்ள தண்ணிகளுக்குள்ள வந்து அங்கங்க போய் செட்டில் ஆகி தங்கிருச்சு. ஸோ இப்ப மறுபடியும் கண்மாயில இருந்து தண்ணி வெளியேறிட்டே இருக்கிறதுனால இந்த வயல்வெளிகள்ல இருந்த மீன்கள் என்ன ஆயிருது அப்படின்னா ஏத்துத்து மீனா என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி சொன்னா கண்மாய்க்குள்ளே திரும்ப தண்ணியை எதிர்த்து கண்மாய்க்குள்ளே திரும்பிட்டு இருக்குது. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த செம்மீன்கள் வந்து இறக்கத்து மீனா எதுவுமே, அதாவது கண்மாயில இருந்து வயல்வெளிகளுக்கு போற தண்ணிகளை இறக்கத்து மீனா எந்த மீனுமே வந்து சிக்காம இருந்தோன்னே மறுபடியும் வந்து பாக்குறாங்க, ஏமாந்து போயிடுறாங்க. ஆஹா, பரியில வந்து நமக்கு மீன் எதுவுமே அமையல, மீன் எதுவுமே வந்து விழல. உடனே மாணிக்கம் சொல்றாரு, இல்ல மருதா, இறக்கத்து மீன் நமக்கு வந்து வரல, ஸோ ஏத்தத்து மீன் வந்து நமக்கு சரியா இருக்கும், ஏத்தத்து மீன் போட்டு பார்ப்போம் அப்படின்னு. ஏத்தத்து மீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏத்தத்து மீன் நமக்கு சரியா இருக்கும், ஏத்த பரி போட்டு பாருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே பரியை வந்து தண்ணிக்கு ஆப்போசிட்டா வச்சு செட் பண்ணிடுறாங்க. செட் பண்ணி கொஞ்சம் நேரத்துல பார்த்தா பரியில வந்து 1-2 செம்மீன்கள் மாட்டுது. அதை பார்த்த உடனே வந்து மருதனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. புதுசா ஏதோ ஒரு வேட்டை அன்னைக்கு வந்து சிக்கிருக்கு அப்படின்னு சொல்லி சுப்பன் சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முயல், வயல்வெளி முயல் வந்து அன்னைக்கு மாட்டிருக்கு.
அந்த முயலை வந்து உடனே சுப்பன் சொல்லிட்டாரு, அன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை அமையல, இன்னைக்கு நல்ல வேட்டை அமைஞ்சிருக்கு, இது எப்படியாவது நம்ம வந்து இன்னைக்கு இதை சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஸோ பேசும்பொழுது என்ன ஆயிருது அப்படின்னா, மாணிக்கம் சொல்றான், அப்ப சரி இன்னைக்கு ஒரே கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலை வந்து உரிச்சு ரெடி பண்ணி சுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் நமக்கும் கொஞ்சம் நேரம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி மருதனும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட உடனே என்ன ஆயிருது அப்படின்னா, அவங்க இந்த முயலை பிடிச்சிடுறாங்க. ஒரு நல்ல வேட்டை கிடைச்சிருது, முயலை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதோடனே அதை வந்து சுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில என்ன ஆச்சுன்னா, அங்க அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மீன் நிறைய மாட்டிருது. இவங்க சுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல தான் மருதனுக்கு ஞாபகம் வருது, நம்ம பறி போட்டுட்டோம், பறி நிரம்பி இருக்கும், நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அந்த வேட்டையில அந்த முயல் கறியை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, சரி நான் மருதன் வரேன்னு சொல்லிட்டு போறேன், சரி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கிருந்து போறாங்க. மருதன் இங்க இடைவெளியில என்ன பண்ணிடுறாங்கன்னா, சுப்பனும் மாணிக்கமும் வந்து அந்த முயல் கறியை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவனும் மருதனும் கொஞ்சம் சாப்பிட்டுருப்பான். அந்த சாப்பிட்ட மீன் அந்த முயல் கறியோட வாசத்தோடயே என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, போய் அந்த மீனை செக் பண்ண போய் எவ்வளவு மாட்டிருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக போறான். அந்த போய் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, மீன் அங்க தூரத்துல இருந்து கேட்கும்போது அந்த பறிக்குள்ள மீன் ஆடுற சத்தம், மீன் சலசலப்புன்னு அந்த உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கிற அந்த சத்தம் வந்து நிறைய கேட்கும். இன்னைக்கு நிறைய மீன் மாட்டிருச்சு, இன்னைக்கு நம்ம வந்து மயிலாவை சந்தோஷப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இங்கேருந்து ரொம்ப ஆசையா போய் கிட்ட போய் பறிய பார்க்கும் பொழுது மீன்கள் எல்லாம் ஒன்னொன்னா வந்து காணாம போயிருக்கு. அங்கிருந்து வரும்போது நல்ல சத்தம் கேட்டுச்சு, இங்க வந்து பார்த்தா எதுவுமே காணுமே அப்படின்னு சொல்லி பரிய எடுத்து இப்படி உதறி பார்க்கறான். பறிக்குள்ள வந்து எதுவுமே இல்லை. என்னடா வெளியில இருந்து கேட்கும்போது இவ்வளோ நமக்கு வந்து மீனோட சத்தங்கள் கேட்டுச்சு, இப்ப எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு சுத்தி முத்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு எதுவுமே தென்படலை. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது காத்தோட காத்தா என்ன ஆகுது அப்படின்னா, சந்தனமும் ரோஜா பூவோட வாசனையும் வந்து அப்படியே இந்த காத்துல மிதந்து வருது. மிதந்து அப்படியே அவனை அதை ஃபீல் பண்ணும் பொழுது திடீர்னு எப்படி சந்தனமும் அந்த ரோஜா பூவோட ஸ்மெல்லும் வரும் அப்படின்னு சொல்லி அவன் சுற்றி முற்றி பார்க்கும்போது அவனுக்கு எதுவுமே தெரியல. பட் அண்ணா வந்து அப்படி என்னன்னு சொல்லி மேலே இருந்து பார்க்கும்போது பார்த்தா அவன் தலைக்கு மேல ஒரு கருப்பா ஒரு ஒரு மேகம் மாதிரி இருக்கு. அந்த மேகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு மேல மட்டும் அந்த மேகம் வந்து பெருசா ஒரு சுழல் மாதிரி அப்படியே சுத்திட்டே இருக்கு. அந்த மேகம் வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டே இருக்கு. அதை அவன் பார்க்கறான். பார்த்தோன்னே ஒரு மாதிரி மிரண்டு பயந்துடுறான். என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நேரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியே அந்த மேகம் வந்து அப்படியே கிட்ட கீழே இறங்கி அதாவது அந்த மேகமா இருந்த அந்த இது வந்து ஒரு உருவமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறி அப்படியே கீழே இறங்கி வருது. இதை பார்த்த அந்த மருதன் வந்து ரொம்ப பயத்துல என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, பரியை அப்படியே கையில எடுத்துக்கிட்டு வேகமா ஓடியாந்து நண்பர்கள்ட்ட சொல்றான், அந்த மாதிரி ஏதோ வந்து ஒரு கரும்புகை மாதிரி மேலே சுற்றுது, என்னன்னு தெரியல அப்படின்னா அவங்களும் பயந்துக்கிட்டு, இல்லை இரவு நேரம் ஆயிடுச்சு, நாமளும் அந்த முயல் கறியெல்லாம் சாப்பிட்ருக்கோம், அதனால வந்து நம்ம வேற எங்கேயும் இருக்க வேணாம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மருதன் வந்து ஒரு மாதிரி பயம் கலந்த முகத்தோட அப்படியே இருக்காரு. அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளாம அப்படியே இருக்காரு. ஸோ மயிலா கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாரு. ஸோ அப்போதான் மயிலா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு சாயந்தரம் வந்து என் தங்கச்சி வந்து நம்மளை விருந்துக்கு கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து மயிலாவோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஆதினி அப்படின்னு சொல்லி மயிலாவோட தங்கச்சி. இவங்க கல்யாணம் ஆன 1 மாசம் தான் ஆகுது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்காக இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போவோம், விருந்துக்கு போவோம், ஈவினிங் வந்து விருந்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு 2 பேரும் வேலைக்கு கிளம்புறாங்க. மயிலா வந்து அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. மருதன் வந்து வேலைக்கு கிளம்பிடுறாரு. இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மாணிக்கம் மட்டும்தான் வேலைக்கு வந்திருக்காரு. ஏன் வந்து சுப்பன் வரலன்னா, சுப்பனுக்கு வந்து அந்த அதிர்ச்சியில வந்து அவருக்கு வந்து ஜுரம் வந்துருது. அடுத்த நாள் அவர் வேலைக்கே போல, பயத்துல வீட்டுல இருந்துடுறாரு. ஸோ மாணிக்கமும் மருதனும் மட்டும்தான் வேலைக்கு போறாங்க. ஸோ அன்னைக்கு ஃபுல்லா வந்து இதை பத்தியே யோசிச்சுட்டே பேசிட்டே இருந்துட்டு ஒரு மாதிரி பயம் கலந்துதான் 2 பேருமே வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ ஈவினிங் வந்து நான் இன்னைக்கு சீக்கிரமா கிளம்புறேன், இந்த மாதிரி ஆதினி வந்து எங்க 2 பேரையும் இன்னைக்கு வந்து விருதுக்கு கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி மாணிக்கத்துக்கிட்ட மருதன் சொல்லவும், மாணிக்கம் சொல்றாரு, ஆஹா, உன்னோட கொழுந்தியா விருந்து இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்க போற, ஓகே சீக்கிரமா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபன்னா பேசி அனுப்பிச்சு விட்டுறாங்க. மாணிக்கம் வந்து தொடர்ந்து வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. மருதன் கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வரும்பொழுது வழக்கமா வண்டியில வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டே இருக்காரு. வந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு ஆலமரம் இருக்கு.
அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அந்த ஆலமரத்துக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து தலையெல்லாம் அப்போ தான் குளிச்சு தலை லூஸ் ஹேர் விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து குளிச்சு ரெடி ஆகி லூஸ் ஹேரோட ஒரு பொண்ணு வந்து லிஃப்ட் கேட்குற மாதிரி தூரத்துலேருந்து பார்க்கும்போது யாரோ ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி தெரியுது. கிட்ட கிட்ட போக போக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆதினி தான் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இவர் உடனே போய் மருதனை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிடுறாரு. மருதன் நிப்பாட்டிட்டு என்ன ஆதினி நீ என்ன இங்கே நிற்கிற, நீ விருந்துக்கு கூப்பிட்டேன்ல சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மச்சான் நீங்கள் வர்றதா சொல்லியிருந்தீங்க, அதனால இன்னும் வரல, அதனால தான் அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க, நான் உங்களை அழைச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆதினி சொல்கிறாங்க. சொல்லவும் மருதன் சொல்கிறாரு, அப்படியா நானும் சீக்கிரமாக வந்துட்டேன், நானும் கேட்டுட்டு வந்துட்டேன், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி பைக்கில் ஏற்றிக்கிட்டு ஆதினியை பைக்கில் ஏற்றிக்கிட்டு மருதன் கிளம்புறாரு. போகும் பொழுது ஆதினி பேசிகிட்டே வர்றாங்க. மருதன் வந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்காரு. ஆதினி பின்னாடி உட்காந்துருக்காங்க. மருதன் கிட்ட வந்து ஆதினி கேட்குறாங்க, என்ன மச்சான் பேசாமலே வர்றீங்களே, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை ஆதினி, நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே உங்களோட முகம் வந்து பயந்த மாதிரி இருக்கே, எதையும் பார்த்து பயந்தீங்களா அப்படின்னு சொல்லி ஆதினி கேட்குறாங்க. ஆதினி கேட்கவும் டக்குன்னு இவருக்கு வந்து முகம் மாறி கண்ணாடி பைக்கோட அந்த கண்ணாடியில் பார்க்குறாரு. பின்னாடி பார்த்தா நைட்டு பார்த்தா அந்த கருப்பு உருவம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புகையோன உருவம் வந்து அந்த பொண்ணோட உருவத்தில் அப்படியே பின்னாடியே உட்காந்துருக்க மாதிரி அந்த கண்ணாடியில் காட்டுது. ஆனால் இதை வந்து கவனிக்காத மாதிரியே வந்து மருதன் மெயின்டைன் பண்ணிட்டு, இல்லை ஆதினி நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வண்டி ஓட்டிட்டு யோசிச்சுட்டு வர்றேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வண்டியை வேகமாக, அதுக்கப்புறம் வந்து மருதன் வந்து ஆதினிகிட்ட பேசவே இல்லை, ஆதினி மட்டும்தான் பேசிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுறது அப்படின்னு சொல்லி சொன்னால், ரொம்ப வண்டியை வேகமாக ஓட்டிட்டு வந்து நேராக வந்து ஆதினி வீட்டுக்கு போயிடுறாரு. ஆதினி வீட்டுக்கு போயிட்டு இறங்க ஆதினி அப்படின்னு சொல்கிறாரு. வீடு வந்துருச்சு இறங்க ஆதினி அப்படின்னு சொல்லவும் பின்னாடி யாருமே இல்லையா, யாரா அப்போ பின்னாடி வந்தது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்லை. உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ள ஆதினியோட வீட்டுக்குள்ளே போய், ஆதினி என்ன பண்ணுற, நீ வண்டியிலலாம் வந்த, என் கூட வண்டியில தானே வந்த ஆதினி அப்படின்னு சொல்லி ஆதினிகிட்ட கேட்க, என்ன மச்சான் சொல்கிறீங்க, நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் தயார் செஞ்சுட்டு இருந்தேன், நீங்கள் வந்து இப்போ வந்து இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லவும் மருதனுக்கு ஒரே பயமாகி போச்சு. ஆஹா போச்சு, நம்மளை பின்தொடர்ந்தது வேற ஏதோ நம்மளை வந்து பின்தொடர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போது நீ ஏன் கூட வரலையா அப்படின்னு, உங்கள் கூட வரலையா, நான் என்ன சொல்கிறீங்க, என்ன மச்சான் வளர்றீங்க, போய் வேலையை பாருங்க, சீக்கிரம் போய் அக்காவை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆதினி சொல்லிடுறாங்க. உடனே குழப்பத்தோட என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, நேராக வந்து மருதன் வந்து ஆதினி வீட்டில இருந்து அவர் வீட்டுக்கு வந்து மயிலாவை கூப்பிடுறாரு. மயிலாவை கூப்பிட்டு வரும் இந்த நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் மயிலா கிட்ட வந்து சொல்றாரு. சொல்லும்போது மயிலா சொல்றாங்க, ஏன் மச்சான் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் பாக்குறீங்க, எனக்கு செம்மீன் பிடிக்குங்கிறதுக்காக நீங்க ஏன் அந்த நேரத்துல போய் மீன் பிடிக்க போறீங்க, அதுவும் கவிச்ச சாப்பிட்டுட்டு போய் மீன் பிடிக்க போகலாமா, இது வேற ஏதோ உங்களை வந்து பின்தொடர்ந்துருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பதட்டத்துல, சரி வாங்க நம்ம போய் பக்கத்துல இருக்க பூசாரி கிட்ட இதை பத்தி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி மயிலாவும் மருதனும் வந்து போய் அங்க வந்து அவங்க பக்கத்துல இருக்க பூசாரி கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போதுதான் அந்த பூசாரி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நல்ல வேலையா உன்னோட பாக்கியத்தினால உன்னோட புருஷன் தப்பிச்சிட்டான், இல்லைன்னா நேரம் புருஷன் இறந்துருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி வந்து அந்த அருள் வந்து அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அவரை பின்தொடர்ந்தது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த செம்மீன் சாப்பிட்ற முனி, உன்னோட கணவன் வந்து மாமிசம் சாப்பிட்டுட்டு போய் வந்து அந்த மீனை பிடிக்க போயிருக்காரு. செம்மீன் வந்து எப்பவுமே வந்து அந்த முனிக்கு பிடிச்ச ஒரு உணவு. அந்த உணவை வந்து இவன் அது சாப்பிடும் பொழுது இவன் கிராஸ் ஆகி அந்த இடத்துல போயிருக்கான். ஸோ அதை மட்டும் இல்லாம இவன் மாமிசம் சாப்பிட்டுட்டு அந்த முயல் கறி சாப்பிட்டுட்டு அங்க போனதுனாலதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது ரொம்ப உக்கிரமாயிரு, இவனை பின்தொடர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் வந்து அவன் அந்த இடத்துல வந்து அவன் அந்த ஆலமரத்துல வந்து அவனை கூட்டிட்டு போற ட்ரை பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரிவீல் பண்றாரு. கொஞ்சம் இவன் ஏமாந்துருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா இவனை வந்து அதை அழைச்சிட்டு போயிருந்திருக்கும். இவன் கொஞ்சம் தெளிவா இருந்ததுனாலையும் உன்னோட அந்த உங்களுக்கு உங்க 2 பேருக்கும் கடவுளோட உங்க குலதெய்வத்தோட அருள் இருக்கிறதுனாலதான் தப்பிச்சிங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னா நீ நேரம் மருதனை இழந்திருப்ப மயிலா அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி சொல்லவும் மயிலா ஒரேடியா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறா. அழுதுட்டு அந்த பூசாரி காலில் விழுந்து கும்பிடுறாங்க. இதுக்கு வழியே இல்லையா, மறுபடியும் பின்தொடருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இதுக்கப்புறம் பின்தொடராது, நான் அதுக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த விபூதி தரேன், நீங்க கையில வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்லி 2 பேருக்கும் விபூதி கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. ஸோ உடனே என்ன இவங்க வந்து 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, திரும்ப வந்து மயிலாவும் மருதனும் தன்னோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பூசாரி அப்புறத்துல இருந்து மருதன் வந்து எப்பவுமே இரவு நேரங்கள்ல வந்து தண்ணீர் பாய்ச்சறதுக்கு போறதே இல்லை.
முழுக்க முழுக்க பகல் நேரங்களில் தன்னோட வேலைகளே வச்சுருக்கான். அதுக்கப்புறமா அந்த முனி வந்து அவங்களை வந்து பின்தொடரவே இல்லை. ஸோ மயிலாவும் மருதனும் அதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இதான் அந்த கதையோட முடிவு. ஸோ என்ன மக்களே, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நல்ல கதைகளை கேட்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். Until then, bye bye.